ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு வெள்ளிக்கிழமை எபிசோட்ல நந்தினி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பேயாட்டம் ஆடிட்டு பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போயிருப்பாங்க. சரி, இந்த பிரச்சனை எதனால ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் ஃபுல்லா பார்க்கும்போது நந்தினி பண்ண பிரச்சனையை விட கமருதீன் கேவலமா பல விஷயங்கள் பண்ணியிருக்கான். ஆனா அது எதையுமே விஜய் டிவி டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் சேதுபதி இதை பத்தி கேள்வி கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாரு. மேபி திவாகரை தள்ளி விட்ட விஷயத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நேத்து ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நந்தினி ஒரு பிரச்சனையை பண்றதுக்கு முன்னாடியே கார்டன் ஏரியால ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. இந்த கலவரத்தை பொறுத்தளவுல வாட்டர் இன்சார்ஜுக்கும் உதவியாளருக்கும் இடையில தான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சபரிக்கும் கமருதீனுக்கும் இடையில தான் பிரச்சனை ஓடுது. கமருதீன் எப்பவும் போலவே அவனுக்கு கொடுத்த வேலையை பார்க்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆமாங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அரோரா பின்னாடியே தான் கமருதீன் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தண்ணி வருது. அந்த இடத்துல சபரி நின்னதுனால ஓடி போய் தண்ணி பிடிக்கிறாரு. கமருதீன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கமருதீன் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் வர்றாரு. வந்த உடனே அந்த இடத்துல சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு தாண்டா கூடவே இருன்னு சொன்னேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்றாரு. இதுல எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா தண்ணி டேங்க் இருக்கிற இடத்துல மட்டும் விழாது. டேங்க தள்ளி கொண்டு போய் எங்க தண்ணி விழுதோ, அதாவது எந்த பைப்ல தண்ணி விழுதோ அங்க கொண்டு போய் டேங்க வைக்கணும். அது ஒரு ஆள் தள்ளிட்டு போறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லயே பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல சபரி வந்து கமருதீன் கிட்ட இந்த வார்த்தையை சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது. இருந்தாலும் இத சொன்ன உடனே கமருதீனுக்கு எகிரிக்கிட்டு வருது. அதாவது அவனை பொறுத்தளவுல எந்த வேலையும் செய்ய மாட்டான், வெறும் ஒரு சோம்பேறி. யாராவது அவன் பண்ண தப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னா ரவுடி மாதிரி கேவலமா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது மட்டும்தான் வேலையா இருக்கதே தவிர வேற ஒண்ணுக்கும் ஆக மாட்டான். கமருதீனுக்கு நிறைய பேர் சொம்பு தூக்குறீங்க, எதை வச்சு சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலங்க. அவனே மாதிரி ஒரு கேவலமான போட்டியாளரை நான் பார்த்ததே கிடையாது. தான் மட்டும்தான் பெரிய பருப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரையுமே இழிவா பேசிட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா திவாகரெல்லாம் படு கேவலமா பேசுறான். நம்ம எல்லாருமே திவாகரை பேசியிருக்கோம், இல்லன்னு சொல்லல. அது வெளியே இருக்கும்போது திவாகர் பண்ண வேலைகளுக்காக நம்ம அவனை திட்டிருக்கோம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சுதான் நம்ம போட்டியாளர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். பலூனக்காவெல்லாம் நம்ம என்ன கேவலமாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க எவ்வளவு கேவலமா வீடியோ போட்டவங்க எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ரம்யா ஜோ வெளியே இருக்கும்போது எவ்வளவு கேவலமா வீடியோல பேசுவாங்க, எவ்வளவு ஆபாசமான உடைகள் அணிவாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும். வெளியே அவங்க என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம விமர்சனம் பண்ணோம். ஆனா கமருதீனை பொறுத்தளவுல பர்சனல் அட்டாக் நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல சபரி கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த பிரச்சனையை வச்சு பேசிடலாம். அதாவது சபரியை பொறுத்தளவுல எப்பா இதுக்கு தானப்பா நான் இங்கேயே இருக்க சொன்னேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவனை பொறுத்தளவுல, அதாவது கமருதீனை பொறுத்தளவுல சூப்பரா கேம் ஆடுற, வேற லெவல், எப்படிடா உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது, ஸ்கோர் பண்றியாடா அப்படிங்கிற மாதிரி சபரிய ட்ரிகர் பண்றதுக்கு பாக்குறான். ஆனா சபரிய பொறுத்தளவுல மிஸ்டர் கூல் அப்படின்னே சொல்லலாம். அவர் கூலா தான் ஹேண்டில் பண்றாரு. இப்ப நான் எதுவுமே பண்ணலடா, எதுக்குடா இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ற அப்படின்னு கேட்கும் போது, போடா வெண்ண வாடா போடா, டைட்டில் வின் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக கேவலமா நடிக்கிற, நீ வேணா நடிச்சிட்டு போடா, உனக்கே டைட்டில் வச்சுக்க, நீதான் நம்பர் 1, நான்லாம் கடைசி, என்ன தப்பா காட்டணும் அப்படிங்கறதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஓவரா கமருதீன் வந்து கதறிக்கிட்டு இருக்கான். அதாவது கிட்டத்தட்ட பொறுக்கி மாதிரியும் சைக்கோ மாதிரி தான் இந்த இடத்துல கமருதீன் நடந்துகிட்டான். என்னதான் கமருதீன் வந்து சைக்கோ மாதிரி பைத்தியம் மாதிரி கத்துனாலும் இந்த பைத்தியத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கூட 2 பைத்தியம் வந்துருது. யாரெல்லாம் கெமியா இருக்கட்டும் விஜய் பார்வதியா இருக்கட்டும், 2 பேருமே இவனுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கெமி கிட்ட கமருதீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாத்தியா எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்றான் பாத்தியா, சபரி ஒரு கேவலமான ஆளு, கேவலமா டிராமா பண்றான், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவெல்லாம் நல்லவனா ரொம்ப கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப சபரிய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த இடத்துல சபரி வந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நீ உள்ள போனதெல்லாம் ஓகே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே, வேற எதுவுமே நான் கேட்கலையே, நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை இருக்கிறது சரிதான், ஆனா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே போறேன், நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாம போன, இதை தானே நான் மீன் பண்ணி கேட்டேன், நீ எதுக்காக இவ்வளவு கேவலமா பேச அப்படிங்கிற மாதிரி சபரி நார்மலா கேக்குறாரு. இருந்தாலும் இந்த சைக்கோ கமருதீனை பொறுத்தளவுல திரும்ப எந்த அளவு அசிங்கமா பேச முடியுமோ அந்த அளவு அசிங்கமா சபரியை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. திட்டலங்க, டைட்டில் வின்னர் சபரி அப்படிங்கறத இப்பமே கமருதீன் முடிவு பண்ணிட்டாரு.
நீ தான் டைட்டில் வின்னர்ப்பா, நீ தான் நல்லவன்ப்பா, நாங்கெல்லாம் கெட்டவங்கப்பா, நான்லாம் வேலையே செய்யலப்பா, நீ மட்டும்தான் வேலை பண்ற அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கமருதீன் சொல்லிட்டு இருக்காரு. லே கமரு, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் வாட்டர் இன்சார்ஜ் வேலைய கண்டிப்பா சபரி இல்லனா உன்னால பண்ணிருக்கவே முடியாதுடா. சபரி மட்டும் உனக்கு உதவியாளர் அமையல அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எவனும் பல்லு தேய்க்கிறது கூட தண்ணி கிடைக்காது. அந்த அளவு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா தானங்க, கமரேந்தின் என்னங்க கிழிச்சுக்கிட்டு இருக்கான்? அரோரா கூட உட்கார்ந்து கதர் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு நேரம் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல ஓவரா பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. இருந்தாலும் கமருதீன் முழுக்க முழுக்க எல்லா பழியுமே சபரி மேலதான் இருக்குது. சபரி சிம்பத்திக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு. ஒரு கட்டத்துல என்னோட கெரியரை காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் சபரி இப்படி ஒரு டிராமாவை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு சும்மாவே ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, அதை சரி பண்ணும் அப்படிங்கறதுக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா சபரி என்னை விட மாட்டுக்கான். சபரி என்ன கேவலப்படுத்துறான், என்ன அசிங்கப்படுத்துறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அட முட்டா பையில நீ என்ன வேணும் புலம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற எனக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் சபரி உட்கார வச்சு சமாதானப்படுத்துறாரு. லே, உன்னோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, நான் அப்படிப்பட்டவனா அப்படிங்கறத கமருதீன்ட்டே கேக்குறாரு. கமருதீனை பொறுத்தளவுல எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மறுபடி சபரி உட்கார்ந்து புரிய வைக்கிறாரு. அவனுக்கெல்லாம் புரியலங்க. அந்த நேரத்துல அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். அதாவது கமருதீனை பொறுத்தளவுல ரொம்ப லேசியான ஆளு, எந்த வேலையும் செய்யாம ஜாலியா பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அவரு எல்லா தவறையும் பண்றாரு, பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு. ஆனா அந்த உண்மைகளை யாராவது சொன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் அவர்கிட்ட கிடையாது. என்ன பொறுத்தளவுல கமருதீன் சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கறது என்னோட கருத்து. அதுக்கப்புறமா நந்தினி இஷ்யூ வருது. நந்தினியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேய் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு திட்டிட்டு இருக்காங்க. அவன் இவன் அவா இவா அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் மரியாதை கொடுக்காம எல்லாரையும் இழிவா பேசுறாங்க. சரி, அப்படி ஏதாவது பெருசா பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது அது எதையுமே விஜய் டிவி காட்டல. உண்மையா நடந்திருக்கா அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. ஆனா விஜய் பார்வதி கிட்ட நந்தினி பேசுனதை வச்சு பார்க்கும்போது பிரவீன் ராஜ், கெமி, ஆதிரை இந்த 3 பேருமே உட்கார்ந்து கிசு கிசு பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நந்தினிய மறைமுகமா பேசினதா நந்தினி சொல்றாங்க. இதுல எந்த அளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கெமியா இருக்கட்டும் இல்லனா பிரவீன் ராஜா இருக்கட்டும் அதை செய்யக்கூடிய ஆள் தான். ஆதரையும் குறையில்லாத ஆள் தான். அதனால வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல நந்தினியை சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல விஜய் பார்வதி ஸ்கோர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே நந்தினி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி கூட திவாகரும் க்ளோஸா இருக்கிறதுனால அவரும் கூட உட்கார்ந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு வர்ற கமருதீன் திவாகர் நீங்க உட்காராதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திவாகரை பொறுத்தளவு நான் ஒரு மூலையில தான் போய் உட்கார்ந்துருக்கேன், நான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கமருதீன் திவாகரோட கையை பிடிச்சு இழுக்கிறாரு. எப்பா இப்படிலாம் பண்ணாதப்பா, கையை விடுப்பா அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்றாரு. அதுக்கு கமருதீன் இவனெல்லாம் யாரா உள்ள விட்டான், லூஸ் எல்லாம் பைத்தியத்தெல்லாம் எவன்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டான் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம அநாகரிகமா ஒருத்தனை பேசுறாரு. திவாகரன் நீ ஓவரா போறப்பா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் கமருதீன் திரும்ப திரும்ப திவாகரை அசிங்கப்படுத்துறாரு. திவாகர் மறுபடியும் கேமராவை பார்த்து பிக் பாஸ் கிட்ட சொல்றாரு. அதாவது கமருதீனை பொறுத்தளவு ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன அடிக்க வர்ற மாதிரி தள்ளி விட்டான், இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்கான், பைத்தியம் லூசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கண்டிப்பா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேமரால பதிவு பண்ணாரு. ஆனா அதை தான் 1 hour எபிசோட்ல இருந்தே தூக்கிட்டாங்களே, மறுபடியும் எப்படி வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்பாங்க? ஆமா தானங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துலயும் சபரி தான் கமருதீனுக்காக வர்றாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமாங்க, இந்த பிரச்சனை பெருசானாலும் கமருதீனுக்கு தான் கெட்ட பேரு. அந்த கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தான் சபரி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக வர்றாரு. அந்த இடத்துல திவாகர் ஒண்ணுதாங்க சொல்றாரு, என்ன பையன் ஓவரா பேசுறான், ரொம்ப அசிங்கப்படுத்துறான்ப்பா, இதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சபரி விடுங்கண்ணே, பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. இதே வார்த்தையை தான் சபரி கமருதீன்ட்டையும் சொல்றாரு. இருந்தாலும் அந்த சைக்கோவை பொறுத்தளவுல திவாகரை பைத்தியம், லூசு, மெண்டலு, அட போடா வெண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழிவா பேசுறாங்க. அதாவது இவனை பொறுத்தளவுல இவன் என்னதோ பெருசா கிழிச்சிட்ட மாதிரி அவனுக்கு எண்ணம். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகரை தெரிஞ்ச அளவுக்கு கூட கமருதீன் யாரு அப்படிங்கிறது பொதுவா இருக்கிற பொதுமக்களுக்கு தெரியாது. இவனுக்கு என்னமோ சூப்பர் ஸ்டார்னு நினைச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். நீ எல்லாம் அந்த அளவு ஒருத்தெல்லாம் இல்ல ராசா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் மாமா டிவி, அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல கமருதீன் பண்ண இந்த கேவலமான எச்ச வேலைகளை எதுக்காக டெலிகாஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்குது. ஆமா தானங்க, சபரியா அந்த அளவு கேவலமா பேசுறான், போடா வாடா வெண்ணங்கிறான், நீ நடிக்கிறங்க, உனக்கு டைட்டில் தானே வேணும்,
வரைக்கும் இவ்வளவு கேவலமா விளையாண்டு டைட்டில் அடிக்கணுமா அடிச்சுக்க, உனக்கே அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேவலப்படுத்துறான். திவாகர லூசு, பைத்தியம், மெண்டல் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதை எதையுமே டெலிகாஸ்ட் பண்ணாம மாமா டிவி எதுக்காக மறைச்சாங்க அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நந்தினி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. இந்த சைக்கோ கமர்தீனை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரையும் இழிவா பேசி தன்னை தானே காத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட உண்மையான குணத்தை காட்டிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு படு கேவலமா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல கமர்தீன் அப்படிங்கிற சைக்கோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல விஜய் பார்வதி போய் ரொம்ப கேவலமா அந்த பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.